உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸ்டோர் ரூம் பூட்டியிருக்கு அப்படிங்கிறனால பார்க்குறாங்க ராதா சித்தி. பார்த்துட்டு இது என்ன பூட்டியிருக்கே, இவங்க எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹோம்மேட் அவங்கள கூப்பிடுறாங்க. அவங்க வந்துட்டு சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்கும்போது, என்ன இது ஸ்டோர் ரூம் பூட்டியிருக்கு, அவங்கெல்லாம் இங்கே தானே இருந்தாங்க, அவங்க எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா அது வந்து அப்படிங்கிறாங்க. நான் கேட்டுகிட்டே இருக்கேன், பதில் சொல்லு அப்படிங்கிறாங்க. அம்மா அது காலையில் விஜய் தம்பி அவங்க இங்கே இருக்கதை பார்த்துச்சுமா, தம்பி தான் இங்கே அவங்க கெஸ்ட் ரூம்லேயே இருக்கட்டும், இங்கெல்லாம் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டு போய் விட சொல்லிருச்சுமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எதுக்கு அங்கே கூட்டு போய் விட்ட, கேட்டால் நான் தான் இங்கே இருக்க சொன்னேன்னு சொல்ல வேண்டியதானே நீ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் சொன்னேன், ஆனால் இவங்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் கேட்கணும்னு விஜய் தம்பி சொல்லிருச்சுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் என்ன நினச்சிட்டு இருக்கானே தெரியலே, கண்டவங்களே வீட்டுக்குள்ளரெலாம் விட்டுட்டு தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே இருக்காங்க அவங்க, இப்போ கெஸ்ட் ரூமில் தானே நகரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போகிறாங்க. அங்கே போகும்போது பார்த்தா இவங்க உள்ளார லாக் பண்ணிவிட்டு ரூமுக்குள்ளார 3 பேருமே இருக்காங்க. போயிட்டு இவங்க கதவை தட்டி அவங்கள வெளியே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்ட போகிறாங்க. அந்த டைமில் பார்த்தா அவங்க உள்ளே ஏதோ பேசிகிட்டு இருக்க சவுண்டு கேட்குது. சரி என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்கலாம் வந்திருக்க குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ராதா சித்தி அப்படியே நிற்கிறாங்க. பாட்டி உடனே இருந்துட்டு என்னடி அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கேட்குறாங்க. இங்கே வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே அவங்களும் வராங்க. எதுக்கு நீ இங்கே நின்றுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நீ ஒரு நிமிஷம் அவங்க பேசிக்கிறத மட்டும் கேள அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் அப்படியே கேட்குறாங்க. அப்போ அவங்க கேட்கும்போது 3 பேரும் உள்ளே உட்காந்து என்ன பேசிக்கிறாங்கன்னா, கிருஷ்ணா கேட்குறாரு, என்னம்மா காலையில் என்னமோ அவங்க உனக்கு திட்டினாங்களாமே காஃபி போட போனதுக்கு அப்படிங்கிறாங்க. விடுடா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவங்க என்னென்னமோ ஒன்று பேசியிருக்காங்கன்னு சொல்லி சிந்து சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அவங்க பேசதான் செய்வாங்க, எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு தானே நம்ம வந்தோம், காசு உனக்கு கிடைக்குதுன்னா சும்மா கிடைச்சிருமா, யாரா அவனுக்கு இவ்வளோ பணத்தை தூக்கி கொடுப்பாங்க, பேசுனா பேசிட்டு போகிறாங்க, அவங்க வாய் அவங்க பேசுகிறாங்க, நமக்கு தான் 2 காது இருக்குல்ல, இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி முத்துமலர் சொல்கிறாங்க. உடனே கிருஷ்ணா இருந்துட்டு, நீ என்ன அதுக்காக அவங்க என்ன பேசினாலும் அப்படியே கேட்டுகிட்டே இருக்கணுமா, நீ டக்குன்னு எழுத்து பேச வேண்டியதானே, நீ எதுக்கு அழுதுகிட்டுலாம் வந்த, சிந்து சொல்லும்போது எனக்கே கோவம் வந்துருச்சு, ஏன் இந்த வீட்டில் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட நீ இதெல்லாம் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குடா தேவையில்லாத பிரச்சனை, ஏற்கனவே நம்ம இங்கே உட்காந்துருக்கிறதுனாலே அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, அதில் பத்தாததுக்கு அவர் தான் நம்மளை கூப்பிட்டு விட்டாருன்னு வேற சொல்கிறதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வெளியே இருந்து இவங்க பேசிக்கிறாங்க. இவருன்னு பேசிக்கிறாங்களே யாராடி இருக்கும் அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. தெரியலம்மா அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலே இவங்க குசு குசுன்னு பேசிட்டு என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. சரி நானும் காலையிலேருந்து பார்த்துட்டே இருக்கேன், எங்கே அவர் வீட்டிலே இல்லையே, எங்கே போனார், உனக்கு ஏதாவது தெரியுமா, உங்ககிட்ட சொன்னாரா அப்படிங்கிறாங்க. நம்மக்கிட்ட எதுக்குடா அவர் சொல்லிட்டு போயிருக்காரு, அவர் வந்து நடிக்க சொன்னார், நம்ம நடிச்சிட்டு இருக்கோம், இதுக்காக அவர் எங்கே போகிறாரு எங்கே வராருலாமா நம்ம கேட்டுட்டு இருக்க முடியும், அது நம்ம வேலையும் இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. அது சரி இந்த வீட்டில் எது நடந்தாலும் அவர் தானே பொறுப்பு, அவர் சொல்லி தானே நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி திரும்ப பேசிகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ராதா சித்திக்கு புரியுது, காலையிலேருந்து காணோம் அப்படின்னா விஜய் வீட்டில் தான் இருக்கான், அப்போது நம்ம புருஷன் தானே காலையில் வெளியே போனார், இன்னும் வீட்டுக்கு வரல, அவராக தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வருது. உடனே பாட்டியை கூட்டிட்டு இங்கிட்டு தனியாக வந்துடுறாங்க. அம்மா அவங்க பேசிக்கிட்டதெல்லாம் நீ கேட்டியா, அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க பாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாண்டி அவருன்னு சொல்லிட்டு இருக்காங்க, யாராடி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா உனக்கு இன்னமா புரியல, ஏன் புருஷனை தாம்மா சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற மாப்பிள்ளையா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அவர் தானே காலையில் போனவர் இன்னும் வரல, அவர் சொல்லி தான் இங்கே வந்திருக்கோம், அவர் எங்கே போனார்லாம் நம்ம கேட்க முடியுமான்லாம் இவங்க பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்னடி இன்னும் இவர் திருந்தவே இல்லையா, இவர் சொல்லி இவங்க நடிக்க வந்திருக்காங்களா, அப்போது இவங்க சந்தானத்தோட 2வது குடும்பம் இல்லையா அப்படிங்கிறாங்க. மா அவங்க பேசிக்கிறத வச்சே புரியுதேம்மா, அப்படிலாம் இல்லை போல இருக்கே, இந்த மனுஷன் ஏன் தான் இப்படி இருக்காரோ தெரியலையே, திருந்தவே மாட்டாராமா இவர், ஐயோ இந்த விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சால் என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே கங்கா அந்த சைடு இருந்துட்டு எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க. ஏன்னா இவங்க பதட்டமாக பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க அந்த சைடு நிற்கிறத இவங்க கவனிக்கவே இல்லை. இவங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கும்போது கங்கா அந்த சைடு இருந்து கேட்டுடுறாங்க. நேராக இங்கே வந்துட்டு, என்னங்க உங்கள் வீட்டுக்கார் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லி எய்த்தோடனே வந்து கேட்குறாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு, என்னை பற்றி இப்போ நாங்கள் பேசிட்டோம், நீ வந்து கேட்குற, இப்போ தானே நீ வந்த, தலையும் தெரியாமல் வாழும் தெரியாமல் நீ பாட்டுக்கு வந்து பேசிகிட்டு இருக்க, நாங்கள் எங்கள் வீட்டில் எது வேணால் பேசுவோம், அதுக்காக எதுவாக இருந்தாலும் நீ வந்து மூக்க நுழைச்சிட்டு கேட்பியா அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க. உடனே கங்கா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் உங்கள் வீடு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, உங்கள் வீட்டில் நீங்கள் உங்களை பற்றி பேசிக்கிட்டிங்கன்னா அது உங்களோட பர்சனல், நான் எதுக்காக கேட்க போகிறேன், இப்போது நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தது உங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு தான் இந்த குடும்பத்தை வரவழைச்சிருக்காருன்னு தானே நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருந்தீங்க, நான் தான் எல்லாத்தையும் கேட்டேனே அப்படின்னு சொல்லி கங்கா சொல்கிறாங்க. ஐயோ இவ காதில் விழுந்துருச்சு போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி இப்போ ராதா சித்தி டக்குன்னு என்ன சொல்லிடுறாங்க, கங்கா ப்ளீஸ் கங்கா, இது என்ன விஷயம்னு தெரியல, அவங்க பேசிகிட்டு இருந்ததை வச்சு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், இதில் நிஜமாவே அவர் சம்மந்தப்பட்டிருக்காரான்னு எனக்கு இன்னும் தெளிவாக தெரியல, தயவு செஞ்சு நீ இதை போய் விஜய்கிட்ட எதுவும் சொல்லிடாத அப்படிங்கிறாங்க.
அது எப்படிங்க சொல்லாமல் இருக்க முடியும்? எங்கள் அப்பா மேலே இப்படி ஒரு பழியை போட்டுட்டு எங்கள் அம்மா ஏதோ தற்கொலைலாம் பண்ண போகிறேன்னு சொல்லி போய் பண்ண போச்சு. எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது ஆயிருந்தா நாங்கள் என்னங்க பண்ணியிருப்போம்? இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இவர் அமைதியாகவே இருந்துட்டு இருப்பாரு. இந்த விஷயத்தை விஜய் கிட்ட சொல்ல வேணான்னு வேற சொல்கிறீங்க. அதெல்லாம் முடியாது, நான் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக போகிறாங்க. சரி, இவங்க 2 பேரும் வேகமாக போய் பிடிக்க போகும்போது என்னை விடுறீங்களா இல்லையா, இல்லைன்னா நான் கத்தி கூப்பிட்டுருவேன் அப்படிங்கிறாங்க. ஸோ 2 பேருமே திருன்னு முழிச்சிட்டு இருக்கும்போது இவங்க போயிட்டு காவேரி காவேரி விஜய் அப்படின்னு சொல்லி கீழே நின்று கத்துறாங்க. மேலேருந்து விஜயும் காவேரியும் என்னங்க அக்கா இப்படி கத்திட்டு இருக்கா, வாங்க என்னென்னு பார்ப்போம் அப்படிங்கும்போது நான் வேகமாக போகிறேன், நீ மெதுவாக வா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை மெதுவாக வர சொல்லிட்டு கடகடன்னு இறங்கி வராரு. என்னாச்சு கங்கா, என்னாச்சு, ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது விஜய் இங்கே வந்திருக்க குடும்பம் எங்கள் அப்பாவோட 2வது குடும்பமே இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன கங்கா சொல்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம், இங்கே நடந்துட்டு இருக்கதே வேற அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியல. அவங்க 2 பேரும் பாட்டியும் சித்தியும் வந்து பதட்டமாக நின்றுட்டு இருக்கதே விஜய் பார்க்குறாரு. கங்காவையும் பார்த்துட்டு அதுக்குள்ளே எல்லாருமே வந்துடுறாங்க. ஸோ இவங்களும் ரூமில் இருந்து ஏதோ சத்தம் கேட்குதுரா, வாடா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து பார்த்தா இப்போ கங்கா சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பாருங்க, உங்கள் சித்தியும் பாட்டியும் இப்போ பேசிகிட்டு இருந்தாங்க, நான் போய் கேட்டால் இல்லைங்கிற மாதிரி மழுப்புறாங்க, பத்தாததுக்கு உங்ககிட்ட வேற சொல்ல வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் நடந்துச்சு அப்படிங்கும்போது ரூமில் இவங்கெல்லாம் இப்படி தான் பேசிகிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு ரொம்ப கோவம் வந்துடுது விஜய்க்கு. நேராக போய் கிருஷ்ணா சட்டையை பிடிச்சிடுறாரு. என்ன கிருஷ்ணா, இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறாங்க. என்னங்க, அவங்க ஏதோ கேட்டுட்டு வந்து சொன்னாங்கன்னா நீங்களும் அதை நம்பிட்டு கேட்டுட்டு இருப்பீங்களா? நாங்கள் வந்து சந்தானத்தோட 2வது குடும்பம் தான், அதான் ஆதாரத்துக்கு மேலே ஆதாரமாக காட்டிக்கிட்டே இருக்கோமே, அது கூட உங்களுக்கு தெரியலையா? இன்னும் வேறு என்னதான் ஆதாரம் காட்டினா நீங்கள் நம்புவீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதெல்லாம் சரி, எதுக்கு என் சித்தப்பா பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க, எங்கே அவர் சித்தி, எங்கே அவர் அப்படிங்கிறாங்க. இல்லை விஜய், அவர் காலையில் வெளியே போனவர் இன்னும் வீட்டுக்கு வரலடா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, இப்போவே அவருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு ராதா சித்தியும் ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு விஜயும் திரும்ப கால் பண்ணுறாரு. விஜய் கால் பண்ணும்போது காலை எடுக்கல அப்படிங்கும்போது இப்போது அவர் ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. சித்தி, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை, என்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு இவருக்கு என்ன தான் பிரச்சனையா? நான் திரும்ப சொல்லியிருக்கேன் சித்தி, நீங்கள் சொன்ன ஒரே வார்த்தைக்காக தான் நான் அவரை வீட்டில் வச்சுட்டு இருக்கேன். இப்போது எவ்வளோ பெரிய பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்து விட்டுருக்காரு, இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. உடனே தாத்தா இருந்துட்டு என்னப்பா விஜய், இதெல்லாம் வந்துட்டு அவர் பண்ணுவாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே, நம்பி தானேப்பா வீட்டுக்குள்ளே விட்டோம் அப்படிங்கிறாங்க. பாருங்க தாத்தா, அதனால திருந்தவே மாட்டார் அப்படிங்கும்போது இந்த இடத்துல ராதா சித்திக்கு பேசுறதுக்கு வார்த்தையே இல்லை. உடனே காவேரி போய் கேட்குறாங்க, நீங்கள் எல்லாரும் என்னை உட்கார வச்சு 1 மணி நேரம் கிளாஸ் எடுத்தீங்கல்ல, இப்போது என்ன விஷயம் நடந்திருக்கு பார்த்தீங்களா? உங்கள் புருஷன் தானே இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்காரு, இதுக்கு நான் என்ன கோவப்படணும் சொல்லுங்கள் நீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாட்டிக்கு அப்படியே அவங்க அப்படியே எப்போவும் முழிக்கிற மாதிரி திருன்னு முழிச்சிட்டு இந்த இடத்துல எல்லாம் எகிரி பேசுவாங்களே, ஒன்றுமே பேசாமல் அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போதே கரெக்டாக வந்துடுறாரு அன்பு. வந்துட்டு எதுக்கு நம்ம இவ்வளோ நேரம் கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நான் தான் பக்கத்தில் வந்துட்டேனே, என்ன என்னைக்கு இல்லை திருநாளா, இன்றைக்கி இத்தனை கால் பண்ணியிருக்கீங்க 2 பேரும் மாற்றி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. எல்லாரும் பதட்டமாக நின்றுட்டு இருக்கதை பார்த்துட்டு அவர் ஒரு மாதிரி அப்படியே முழிச்சிட்டே வராரு. வேகமாக விஜய் போயிட்டு சட்டையை பிடிச்சிடுறாரு. பிடிச்சி பரபரன்னு இழுத்துட்டு வரும்போதே ஏய் விஜய், என்னப்பா, எதுக்கு இப்படி என்னை இழுத்துட்டு வர, நான் என்ன பண்ணேன் போ அப்படிங்கிறாரு. வந்த வேகத்துக்கு ஓங்கி கண்ணத்திலே பலார்னு ஒரு அறையும் அரைஞ்சிடுறாரு. இந்த இடத்துல ராதா சித்திக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. விஜய் அப்படிங்கிறாங்க. சித்தி, யாரும் எதுவும் பேசக்கூடாது, அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அமைதியாக நிற்கும்போது இப்படியே ஒரு மாதிரி முழிக்கிறாரு. இப்போ டக்குன்னு அந்த 3 பேரையுமே பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன, எதுக்கு இப்போ என்ன அடிச்சிட்டு இருக்க, என்ன உங்கள் வீட்டில் இருக்கேங்கிறக்காக நீ என்ன வேணால் பண்ணலாம், என்னை கேட்குறக்கு ஆள் இல்லைன்னு நினச்சி நீ பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் அவர் அதே மாதிரி பேசும்போது இப்போ விஜய் கேட்குறாரு, நீ எல்லாம் என்ன மாதிரி ஆளியா, என்ன மாதிரி வேலையாக பண்ணிட்டு வந்திருக்க, இப்போ கூட நீ எங்கே போயிட்டு வந்திருக்க, அந்த பசுபதி பார்க்க தானே நீ போயிட்டு வந்திருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எதுக்கு அந்தால போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் சரி, இப்போ இந்த குடும்பம் இங்கே வந்திருக்கேன், இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லையா அப்படிங்கிறாங்க. எனக்கு எப்படிப்பா தெரியும், அது சந்தானத்தோட 2வது குடும்பம், உன் மாமனாரோட 2வது பொண்டாட்டின்னு சொல்லி தானே இங்கே வந்து உட்காந்துருக்காங்க, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ விஜய்க்கு ரொம்ப கோவம் வந்துடுது. இங்கே பாரியா, ஒரு ஆற அரைஞ்சதோடய ஒன்று விட்டுட்டேன், தேவையில்லாமல் என்ன போலீஸ்க்குலாம் ஃபோன் பண்ண வச்சிடாத, மரியாதையே உண்மையை சொல்லு, அந்த குடும்பம் எல்லாத்தையும் உண்மையை சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவரே சொல்கிறாரு. உடனே இந்த இடத்துல அவருக்கே ஒரு மாதிரி ஆகுது. கொஞ்சம் பணிஞ்சு பேசிகிட்டு இருந்தவர் இப்போ திடீர்னு என்ன சொல்லிடுறாருன்னா, என்னப்பா ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்க, எவ்வளோ நாள் தான் நானும் பொறுத்து போக முடியும் அப்படிங்கிறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ராதா கேட்கும்போது நீ சும்மா இரு, நீ என்ன உனக்கு ஒரு புள்ள இருக்குங்கிறதே சுத்தமாக மறந்துட்டு அவனை எனக்கு என்னன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு அங்கே விட்டுட்டு உனக்கு என்ன நீங்கள் வந்துட்டு இவன் தான் ஏதோ நீ பெத்த புள்ள மாதிரியும் அவள் தான் உன் சொந்த மருமக மாதிரியும் என்னமோ அவளே தாங்கிக்கிட்டு இந்த வீட்டில் நீ உட்காந்துட்டு இருக்க, இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்குற மாதிரியா இருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு என்ன மாப்பிள்ள இங்கே என்ன அப்படி நடந்துருச்சு, அதுக்காக நீங்கள் ஏன் இப்படி ஒரு இதை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நானும் அப்பையிலேருந்து பார்த்துட்ருக்கேன், அஜய்க்கு வந்து இப்படி வாழ்க்கை வீணாக போனதுக்கு காரணம் யார், இந்த காவேரி தானே, இந்த காவேரியை பழி வாங்கணும்னு சொல்லி தானே அந்த ராகினி இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்து என் பையனோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டா, என் பையனும் சந்தோஷமாக இல்லை, பத்தாததுக்கு இங்கே சொத்து மேலே சொத்து நீங்கள் சேர்த்துக்கிட்டே போவீங்களோ அப்படிங்கிறாங்க.
உடனே விஜய்க்கு இப்போ தான் புரிய வருது. அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறாரு. உடனே திரும்பவும் ஒரு பேச ஆரம்பிக்கிறாரு. நானும் பார்த்துட்டே இருக்கேன், அவங்க வீடு விற்கிறாங்கன்னா விற்றுட்டு போட்டோம், உடனே பொண்டாட்டி பேரில் தான் இவர் வாங்குவாராமா, அதை பொண்டாட்டி பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி அதை அப்படியே இவங்க வச்சுக்குவாங்களாம். இதெல்லாம் யார் பார்த்துட்டு உட்காந்துருக்குது? அப்போ என் பையனுக்கு என்ன இருக்குது? நாங்கள் உட்காந்து வளர்த்துருக்கோம்ல, எல்லாமே விஜய்க்குன்னா அதுக்கு அப்போ என் பையனுக்குன்னு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே தாத்தா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது சரியே இல்லை, இது எல்லாமே அவனோடது. அவன் தான் அன்றைக்கே சொன்னான்ல, விஜய்க்குன்னு ஏதாவது அஜய்க்கு ஏதாவது நான் கொடுக்கணுன்னா நானே கொடுக்குறேன் அவன் சொல்லியிருக்கான்ல அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இவன் கொடுப்பான் நான் எதிர்பார்த்துட்டே உட்காந்துருக்கணுமா? இந்த குடும்பத்தை நான் பழி வாங்கணும்னு எனக்கு அவ்வளோ நாளாக நான் என் மனசில் ஓடிட்டே இருந்துச்சு. இதுக்கு வேறு வழி தெரியல, நீங்கள் வீடை வந்துட்டு வாங்கக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் இந்த குடும்பத்தை நான் இப்படி அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த இடத்துல அப்படியே சாரதாமா உடஞ்சி போய் டப்புன்னு அப்படியே உட்காந்துடுறாங்க. கீழே விழுவும் எல்லாரும் ஓடி போய் அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி போய் தூக்க போகிறாங்க. உடனே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அழுதுட்டு, ஏங்க ஐயா, உங்களுக்கு நாங்கள் என்ன பாவம் பண்ணோம்? உங்ககிட்ட எய்த்து கூட ஒரு வார்த்தை நாங்கள் பேசினதில்லை, அதுக்காக என் புருஷனையே இப்படி வந்துட்டு 2வது பொண்டாட்டி கல்யாணம் பண்ணாரு அப்படிலாம் சொல்லி நீங்கள் பண்ணணுமா? உங்களுக்கு பிடிக்கலனா இந்த வீட்டை நீங்கள் வாங்காதீங்கன்னு என்னை தனியாக கூப்பிட்டு கூட நீங்கள் சொல்லியிருக்கலாமே, விஜய்க்கு விற்காதீங்கன்னு சொல்லிட்டு. அப்படியாவது நான் ஏதாவது பேசி மழுப்பியிருப்பேனே, அதுக்காக இப்படி ஒரு அபாண்டமாக ஒரு பழியை என் புருஷன் மேலே போட்டிங்கள அப்படின்னு சொல்லும்போது, இப்போ பாட்டி ஒரு சைடு பிடிச்சிக்கிறாங்க. போயிட்டு வேகமாக அவங்களும் பேசுகிறாங்க. என்ன தம்பி நீங்கள் பண்ணியிருக்கீங்க? என் பையனை நான் அப்படி வளர்த்தேன்ப்பா, என் பையன் இப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு எனக்கு அப்போவே தோணுச்சு. இருந்தாலும் சாரதா அன்றைக்கி என்ன வேலையெல்லாம் பார்க்க போனான், அதெல்லாம் உங்களுக்கும் தெரியும் தானே, அதெல்லாம் பார்த்துட்டு கூட எப்படிப்பா நீங்கள் கல் மாதிரி உட்காந்துட்டு இருந்தீங்க? அவள் இல்லைனா எங்கள் குடும்பத்தில் என்னப்பா இருக்குது? இப்படிலாமா கூடப்பா நீங்கள் நடந்துக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழுகுறாங்க. இந்த இடத்துல இவங்களுக்குலாம் எதுவுமே பேச முடியல. விஜய் வந்துட்டு போய் மன்னிப்பு கேட்குறாரு. அத்தை, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அத்தை, என் குடும்பத்தில் இருக்க ஒரு ஆளே இப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது சத்தியமாக எனக்கு பேசுகிறதுக்கே வார்த்தை இல்லை, எல்லாருமே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ உடனே சாரதாமா சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்காக தம்பி மன்னிப்பு கேட்குறீங்க? வந்திருக்க குடும்பம் வந்துட்டு இப்படி சொன்ன உடனே நீங்கள் தானே தம்பி என் கூடவே நிற்கிறீங்க, நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு எந்த அவசியமுமே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ராதா சித்தியை போயிட்டு, இங்கே பாருங்கள், என் முன்னாடியே நிற்காதீங்க, மரியாதையே வீட்டிலேருந்து வெளியே போயிடுங்க. நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் வந்துட்டு விஜய் உங்களை வீட்டிலேயே வச்சுட்டு இருந்தான். ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அந்த குடும்பத்தை தப்பாக நினச்சி நானும் அவகிட்ட எவ்வளோலாம் திட்டிருக்கேன் தெரியுமா? அவள் மாசமாக இருக்கான்னு தெரிஞ்சும் கூட அவளை உட்காந்து நாங்கள் அவ்வளோ திட்டிருக்கோம். அப்போல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தானே உட்காந்துருந்தீங்க, அப்படி என்னங்க உங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. பின்ன என்னமோ அவள் சொந்த மருமக மாதிரி அவளை போட்டு இந்த தாங்கிட்டு இருக்க, நேரத்துக்கு ஜூஸை குடி, சாப்பிடு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் எனக்கு பார்க்க பிடிக்கல அப்படிங்கிறாங்க. இப்படி ஒரு வன்மத்தை மனசுல வச்சுக்கிட்டா நீங்க இந்த வீட்டில் இவ்வளோ நாளாக இருந்தீங்க, திருந்திட்டேன்னு சொல்லி தானேங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, மரியாதை நீங்களே வெளியே போயிடுங்க, இனிமேல் உங்கள் மூஞ்சை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டீங்கல்ல, அப்படி தான் பேசுவீங்க, இது நான் எதிர்பார்த்த ஒன்று தான், என்னைக்கா இருந்தாலும் இது நடக்கும், என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவீங்கன்னு சொல்லிட்டு, நான் பார்த்துக்கிறேன், என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போக போகிறாரு. உடனே விஜய் இருந்துட்டு, ஹலோ சித்தப்பா, எங்கே வெளியே போக பார்க்குறீங்க? ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லும்போது, எதுக்குப்பா, இதுக்கு மேலே இங்கே இருந்து நான் என்ன பண்ண போகிறேன்? அதான் நான் போட்ட பிளான் எல்லாமே ஊற்றிக்கிச்சே அப்படிங்கிறாரு. அது எப்படி அவ்வளோ ஈஸியாக விட்டுருவேன் நான்? வந்திருக்க குடும்பம் பயங்கரமாக வந்துட்டு இவங்களை வந்து மன கஷ்டத்துக்கு ஆளாக்கி தற்கொலை வரைக்கும் தூண்டியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு காரணமே நீங்கள் தான். உங்கள் எல்லாரையும் நான் அப்படியே சும்மா விட்டுருவேன்னு நினைக்கிறீங்களா? போலீஸ்க்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சிந்து போயிட்டு வேகமாக பேசுகிறாங்க. அண்ணா ப்ளீஸ் அண்ணா, அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க, என்னோட லைஃபே ஸ்பாயிலாக போயிடும் அப்படின்னு சொல்லும்போது, இதை வந்து நீ நடிக்க வரதுக்கு முன்னாடி உனக்கு தெரியலையாம்மா, நீ ஒரு சின்ன பொண்ணு தானே, உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு முத்துமலரை இப்போ பார்க்குறாங்க. என்னென்னலாம் பேசுனீங்கங்க, என்ன வந்து நீங்கள் மாப்பிள்ளன்னு கூப்பிடுறீங்க, உங்களை நீங்கள் வந்து என்ன மாப்பிள்ளன்னு கூப்பிட்றதுக்கு உங்களுக்கு என்னங்க உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி பேசும்போது, முத்துமலருக்குலாம் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நின்றுட்டே இருக்காங்க. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி ஃபோன் பண்ணும்போது எல்லாரும் போய் கெஞ்சுறாங்க. ஸோ சிந்துமே கெஞ்சுறதுனால அவர் அப்படியே யோசிக்கிறாரு. இருந்தாலும் அன்பு வந்துட்டு அவரை வந்துட்டு என்ன பழி வாங்க போகிறாரு, அவரை வீட்டில் கண்டிப்பாக வச்சிருக்க போகிறதில்ல இந்த விஷயம் தெரிய வரும்போது, ஸோ எப்படி பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி அன்பு அண்ட் பசுபதி இந்த 2 பேரும் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இல்லை 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் இருக்கிறதுக்கும் பயங்கரமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னது லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.